வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். இப்போதான் ஐபிஎல் முடிஞ்சது. அதுக்குள்ள அடுத்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சாச்சு. சண்டே மேட்ச் பாத்தீங்களா? 12 டைம்ஸ் வேர்ல்ட் கப்ல இந்தியாவை ஜெயிக்க முடியாத பாகிஸ்தான் இந்த தடவை ஜெயிச்சிட்டாங்க. செம்ம அடி இல்ல? அதுவும் உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, மரண அடி வாங்கியிருக்கோம். அட நீ வேற ஏமா அதை ஞாபகப்படுத்துறேன்னு தானே நினைக்கிறீங்க? சரி, நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட ஷெட்யூல் முதல்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் ஐபிஎல் வேர்ல்ட் கப்னு வரிசையா பிரேக்கே இல்லாம ஆடுறாங்க. இந்த கோவிட் டைம்ல அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ப்ரெட்டை தடுக்க பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டேடியம் க்ளோஸ்டு குரூப்பா வச்சுப்பாங்க. ஸோ வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இருக்காது. இத பயோ பபிள்னு சொல்லுவாங்க. லாக்டவுன் ஞாபகம் வருதா? ஒரு 1-2 மாசம் தாக்கு பிடிக்கவே நமக்கு நாக்கு தள்ளிடுச்சே. இப்போ இந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேல இப்படிதான் இருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும்ல. நம்ம கேப்டன் விராட் கோலி கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பீரியாடிக் பிரேக்ஸ் பிளேயர்ஸோட மென்டல் வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, டென்னிஸ், ஃபுட்பால்ல கூட இப்படிதான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால டிப்ரெஷன் ஆகி விளையாட முடியாதுன்னு பிரேக்லாம் கூட எடுத்திருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு ஏன் போறோம்? நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கே எடுத்துப்போமே. ஆஃபீஸ் வீடுன்னு இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் வீடுங்கிற அந்த கோட்டையே அழிச்சிட்டாங்க. நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற கான்செப்டே மறந்து போச்சு. இது பத்தாததுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இன்னும் மோசம். ஐஐடியில சேர்றதுக்கு ஜேஇஇ ப்ரெஷர், அப்புறம் டாக்டர் ஆகணும்னா நீட் ப்ரெஷர். அதுவும் இந்த கோச்சிங் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு ஸ்கூல்ல ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ரிலாக்ஸ்டான லைஃப் ஸ்டைல் வேணும்னா கிண்டர் கார்டன் தான் போகணும் போல இருக்கு. நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்ற மாதிரி, ரிமெம்பர் லைஃப் இஸ் அ ரேஸ். நீ வேகமா ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி பின்னாடி வரவன் உன்னை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பான். இப்படி எத்தனையோ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், சொசைட்டின்னு நம்மளை உசுப்பேத்தியே உடம்ப ரணங்களும் ஆக்கிட்டாங்க. அப்போ இப்படி சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள டெவலப் பண்ணி விடுற மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாம எத்தனை இழப்புகள். ஃபாரின்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் குரூப்னு நம்ம கூச்சப்படாம ஜாயின் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஈவன் சைக்காட்ரிஸ்ட பாக்குறது கூட கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு டிப்ரெஷன், ஐ நீட் டு சப்போர்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா லீவ் அலோவ் பண்ணணுமா. ஆனா இங்க எனக்கு டிப்ரெஷன் அப்படின்னாலே அட போமா, சும்மா உளராத, காமெடி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ இல்ல கவுன்சிலிங் போகணும்னாலோ ஓ பைத்தியமா அப்படின்னு டர்ன் பண்ணிடுறோம். இது பத்தாதுன்னு இப்ப பர்சன் டு பர்சன் கான்வர்சேஷனே இல்லை. சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ்ன்னு இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்ல தான் இருக்கும். ரியல் வேர்ல்ட்ல டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு பார்த்து ஃபீல் பண்ணலாம். ஆனா இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லாம் சுத்தம். இப்போதான் மென்டல் வெல்பீயிங், சீக் ஹெல்ப்னுலாம் காதுல விழுகுது. அது மூலமா சம் ஆஃப் அஸ் ஆர் ஓப்பனிங் அப். மென்டல் வெல்பீயிங் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பேஸ் ரீசனே நம்ம வளர்ற விதத்துல தாங்க இருக்கு. எத்தனையோ பேரண்ட்ஸ் படிப்பு அண்ட் மார்க் முக்கியம்னு சொல்லி வளர்க்குறாங்க. நல்ல மார்க் இல்லைன்னா அடிக்கிறாங்க, வேஸ்ட், உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. படிச்ச எத்தனையோ பேரு பெருசா படிக்காத அம்பானி கிட்ட வேலை பார்க்கலையா? படிப்பு வேற, அறிவு வேற, கரெக்டா? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ட்டு நம்ம வடிவேல் ஸ்டைல்லையோ இல்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு விவேக் ஸ்டைல்லையோ சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதும். வளர்த்ததெல்லாம் அப்படிதான்மா, ஆனா தோல்வி மேல தோல்வி வந்தா எப்படிதான் தாங்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னாடி எபிசோட்ல பார்த்த மாதிரி மாரியப்பன் தங்கவேலு, விமென்ஸ் ஹாக்கி டீம் பிளேயர்ஸ், இப்படி எல்லாருமே கஷ்டத்துல உருண்டு புரண்டு முட்டி மோதி வளர்ந்தவங்க தான். ஸோ சீக்ரெட் என்னன்னா, எத்தனை தடவை தோத்தாலும் முதல் தடவை தோக்குற மாதிரியே தான் இருக்கணும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, nothing is permanent in this wicked world, not even our troubles. இந்த சார்லி சாப்ளினோட கோட் தான் இதுக்கு பதில். இந்த எபிசோட் ரீசெண்டா டூலெட் அப்படின்னு ஒரு படம் பார்த்த எஃபெக்ட். படம் ஃபுல்லா கஷ்டப்படுற ஒரு அழகான சின்ன குடும்பத்தை பத்தி தான். அவங்க தேடுற வாடகையில வீடு தேடுறது தான் கதை. அந்த படத்துல அப்செட்டா இருக்க ஹீரோ கிட்ட இந்த சார்லி சாப்ளின் வரிகளை சொல்லுவாரு. எந்த கஷ்டமும் ரொம்ப நாள் இருக்காது, எந்த நிமிஷத்தையும் மிஸ் பண்ணிடாத. So let's teach failure and let the failure teach us the value of life. என்ன எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா பாட்காஸ்டோட சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்காக ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட்ஸ் போடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.